அங்கே இடம் இல்ல. இவன் அங்க போயிட்டு என்ன பண்ண போறானோ என்னமோ. அதெல்லாம் சின்ன இடத்துல உட்கார முடியும்டி, நீ சும்மா இரு. நீ நல்லா சோப்பு போட்டு கூட அவனுக்கு பதைச்சு பதைச்சு இருப்பான் அவன். சும்மா இருடி. அண்ணே, அண்ணி. அட்டே விதுன் செல்லம், இங்க உட்காரணும் தானே வர? ஆமா அண்ணி. தெரியும் தெரியும், பேசிட்டு இருந்ததெல்லாம் எனக்கும் கேட்டுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. டேய் கிளம்பு, காத்து வரட்டும். அண்ணே. கிளம்புன்னு சொன்னேன். நான் இங்க தான் உட்காருவேன். சரி அப்போ நீ இரு, நான் போறேன். அதையும் விட மாட்டேன். சூப்பர். உங்க 2 பேருக்கும் நடுவுல நடுவுலலாம் இல்ல, பக்கத்துல பக்கத்துல வந்து இருக்கணும். சூப்பர். எத? இல்ல இல்ல, அது சூப்பர் சூப்பர். இந்த சீட்டு கிடைச்ச சூப்பரா இருக்கும் அப்படி சொன்னேன். ஓ, இப்ப நான் இங்க இருந்து போகவும் கூடாது, ஆனா நீ எங்க பக்கத்துல வந்து உட்காரணும், அதானே சூப்பரு? அதேதானே. சரி, சென்டர்ல வந்து இருக்கியா? நான் தான் சொன்னேன்ல, சென்டர்ல வேண்டாம், உங்களுக்கு பக்கத்துல இருப்பேன். யாருக்கு பக்கம்? என் பக்கமா இல்ல உங்க அண்ணிக்க பக்கமா? அது இது ஜன்னல் சீட்டு. அந்த கடைசியா? போய் உட்காந்துக்கோ போ. ஆஹா, தேங்க்யூண்ணே. அண்ணி பக்கத்துல உட்கார்ற மாதிரி ஒரு சந்தோஷம் வரவே வராது. அம்மா பக்கத்துல போய் உட்காந்தல்ல, அங்கேயும் அண்ணியை கூட்டு வச்சுக்க வேண்டியதுதான். நான் போனா என் பக்கத்துல அண்ணி இருக்கணும், அன்னைக்கு பக்கத்துல நீ இருக்கணும்னே, அதுதான் எனக்கு இஷ்டம். சரி போய் இருப்போ. ஓகேண்ணே. அண்ணே நான் சும்மா இல்லடா, அவன் இல்லாட்டி யாரும் இல்லடா. மூடிட்டு போய் உட்கார்டா. அம்மா பாட்டை மாத்தி அண்ணன் பாட்டை ஆக்கிட்டான். அண்ணி, இடம்பத்துல கொஞ்சம் மாறி இருங்க. மாறி இருக்கணுமா? இது விதுன். ஏய் மச்சான் அவன் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னங்க இது? என்னது இது? எதுங்க? ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி கேட்காத. எதுக்கு இப்ப என் மடியில ஏறி உட்காந்துருக்க? ஓ இதுவா? விதுன் வந்தானா மாறிடுங்கன்னு சொல்லி என்ன இங்க தள்ளி விட்டுட்டான். அவனை தள்ளி விட்டான்? இல்ல, அவன் கொஞ்சம் தள்ளி விட்டான். அப்புறம் சரி அவனுக்கும் இடம் வேணுமேன்னு சொல்லி நானும் கொஞ்சம் பக்கத்துல வந்து இருந்தேன். எப்படி, மடி மேலையா? ரொம்ப இழிக்காத, இறங்குடிதால. ஏன் நீங்க என் மடியில இருக்க போறீங்களா? பொடலங்கா. அது ஏய் இது பார் கவி, இது ரூம் இல்ல, தாளை இறங்கு. எல்லாரும் நம்ம வீட்ல உள்ளவங்க தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நமக்கே ஒரு ஈனமான வேண்டாமா? ஈனோ மானோமா? ஃபேமிலிக்குள்ள எதுக்கு அதெல்லாம்? அப்படியா? சரி போ, இனி ரூம்குள்ளே வராத, நீ வெளியே இருந்துக்கோ. இந்த விதுல பாருங்களேன், பாதி தூரம் ஏன் மேலதான் இருக்கான். அதான் அதுக்கு பதிலா நீ என் மேல முக்காவாசி இருக்கியே. ஆமால? என்ன நோமால? நோமா இல்ல, ஆமா. ஆமா, குளத்துல. பீச்லயும் இருக்கும். பொடலங்கா. அதான் வள்ளியில இருக்கும். கவி நான்தான். ரொம்ப பண்ணாத, தாளை இறங்கு. அத்தை, மாமா, தம்பி, தங்கச்சி, மச்சான் எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, பாட்டியும் இருக்காங்க. ஷபா கவி, ப்ளீஸ் தாளை இறங்கி இரு. ஏன் காது கேட்காது? ஏய் இதுக்கும் காது கேட்காதா? ரொம்ப ஓவரா தாண்டி போய்கிட்டு இருக்க மொவலே. ஒரு நாள் வைக்கிறேன் பாரு ஆப்ப உனக்கு. அவளாக காத்து கொண்டிருக்கிறேன். துமர பத்தியா அவளுக்கு? என்ன சொல்லு? ஏன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க? ஏன் தலை, நான் எந்த பக்கம் என்னன்னு திரும்பி பார்ப்பேன், உனக்கு என்ன? ஓ ஆமா. ஏங்க இந்த பக்கம் திரும்புங்க. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ். முடியாது. முடியாதா? அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோ. சரி, ஒரே ஒரு பாட்டு. வாயி மேல வாயி வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு போட்ட. கவி, தம்பி இருக்கான், சும்மா இரு. இதுக்காக தான் நான் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு.
இப்போ என்ன, நான் இந்த பக்கமே திரும்பி இருக்கணும் அவ்வளவுதானே? எஸ் எஸ் எஸ். இருக்கேன், போதுமா? இது போதும் எனக்கு, இது போதுமே. வேற என்ன வேண்டும், நீ வேண்டாமே. உங்களை நான் கொன்னு போடுவேனே. போடுவடி போடுவேன். நம்ம சத்தமா பாடிருப்போமோ, எல்லாருக்கும் கேட்டிருக்குமோ? எனக்கு தெரியாது. உன் ஃப்ரெண்டு ஆஷி கிட்ட பேசுனியா? ஆமாங்க, ஆஷா கிட்ட பேசினேன், லட்சுமி கிட்ட பேசினேன், பின்ன இவங்க 2 பேர்கிட்டயும் கான்ஃபரன்ஸ்ல பேசினேன். தலை எழுத்து. நீங்க? உன்னை கிட்டனல்ல, அதான் நானே என் தலையில அடிச்சு தலையெழுத்துன்னு சொல்லிக்கிறேன். ஓ. ஆமா, மாமா விழிச்சப்ப கோல் எடுக்காமலே இருந்ததுக்கலான்னு தோணுது. நீங்க மாத்திரம் கால் எடுக்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியா இருந்திருப்பேன். அதுதான் கிடையாது. நீங்க என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு நான் ஒத்த கால நின்னுருப்பேன். ஓ, ஆமா. அப்படியே நின்னுக்கிட்டே இரு. போங்க. ஏங்க, அப்புறம் ஆஷியோட குழந்தைக்கு காரணமா இருக்கிறவங்கள நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வந்துட்டு பாத்துக்கலாம். ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? எனக்கு என்ன தெரியும், ஒரு பிளானும் இல்ல என்கிட்டலாம். யார் மேலயாச்சும் சந்தேகம் இருக்கா? இல்ல. நல்லா யோசிங்க. ஏய், நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. அப்ப சரி. ஏன், உனக்கு ஏதாவது யார் மேலயாச்சும் டவுட் இருக்கா என்ன? இல்லையே. அப்புறம் எதுக்கடி என்கிட்ட கேக்குற? ஒருவேளை டவுட் இருந்தா அதான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். உன் தலை. ஏங்க, இன்னைக்கு இவங்கெல்லாம் லீவ் கேட்டு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? அதான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் சொன்னாங்களே, அப்புறம் எதுக்கு நீ வேற இப்போ? இல்லங்க, சொல்றேன். இங்க பாரு, எதுவும் பேச இல்லையேன்னு சொல்லிட்டு யார் யார் கதையோ இழுத்துக்கிட்டு இருக்காத. இம்பார்ட்டண்டா ஏதாவது பேச இருந்தா மாத்திரம் பேசு. நான் பேசுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கொழுப்பு கூடி போயிருக்கு. அங்க போனதும் நம்ம 2 பேருக்கும் தனி ரூம், அழகா கெட்டி பிடிச்சிருந்து உறங்கலாம். கொன்னு போட்டுருவேன் என் கிட்ட வந்தனா. இந்த பஸ்ல ஏறி இருக்கிறதோட முடிச்சுக்கோ. ரூமுக்கு வந்ததுக்கு பிறகுலாம் என் மேல ஏறி கட்டு பிடிச்சு அடிடி ஏதாவது பண்ணின்னு வச்சுக்கோ. பண்ண என்ன பண்ணுவீங்க? இங்க பார் கவி, சும்மா இருக்க மாட்டேன். நான் காணிக்கிற மாதிரியே நீங்களும் காணிப்பீங்களா? அதெல்லாம் ரூம்ல போயிட்டு. கவி, கொடுமை பண்ற நீ என்ன? அப்படியா? கவி, கொஞ்ச நேரம் வாய் மூடு கவி. சரிங்க ஆதித், நான் வாய முடிக்கிறேன். சந்தோஷம். ஏய், என்ன? அங்க பாரு. எங்க? உன் அண்ணனை பாரு. பாத்தியாடி? என்னடா நடக்குது இங்க? அக்காவும் மாமாவும் ஹனிமூனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது சரி, ஃபேமிலியில உள்ள எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. அதெல்லாம் தெரியுதான் பாரு. அன்னைக்கு அப்படியே ஜம்மன் ஏறி அண்ணன் மடியில உட்காந்துருக்காங்க. அதானே, நீ இருக்கியே. ஏய், நீயும் இருக்கியன்னு தாண்டி சொன்ன, வேற ஏதாவது சொன்னா? நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா? அப்படி. ஆனா அவங்க பார்க்க கியூட்டா இருக்காங்கல்ல. ஆமா. சரி, உனக்கு உறக்கம் வருதுன்னா என் மேல கிடந்து உறங்கு. எது? ஏய், என் ஷோல்டர்ல சாஞ்சு உறங்குன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என் ஷோல்டர்ல மாத்திரம் தான் உறங்கணும். சிப்பா, சும்மா இருடா. நோய் நோய் நோய்னு. நான் சாயறதுக்கு தோல் கொடுக்க நீ மாத்திரம் தானே நான் இருக்க. என் தோழன், என் காதலன், என் கணவன் எல்லாம் நீதான். ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். இப்போ கோவத்தை அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் காதலை அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதான் இந்த நவமித்ரா.